வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வேலிட் அனாகிராம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு 2 ஸ்ட்ரிங் கொடுத்து அது அனாகிராமாக செக் பண்ண சொல்லுவாங்க. அனாகிராமாக இருந்தால் நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். அனாகிராம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வேலிட் அனாகிராம்ஸை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்கே நம்மக்கிட்ட 2 ஸ்ட்ரிங் இருக்குது, எல்போ அண்ட் பிலோ. இது ஒரு வேலிட் அனாகிராம் பிகாஸ் நம்ம எல்போவை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு பிலோ கிடைக்கும். இந்த மாதிரி எந்த 2 ஸ்ட்ரிங்ஸை ஜஸ்ட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இன்னொரு ஸ்ட்ரிங்கை நம்மளால் ரீச் பண்ண முடியுதோ அந்த 2 ஸ்ட்ரிங்ஸ் தான் நம்ம வேலிட் அனாகிராம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கிவன் ஸ்ட்ரிங்ஸ் வேலிட் அனாகிராமா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கிவன் ஸ்ட்ரிங்ஸ் அனாகிராமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்ட்ரிங்கும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கான்னு செக் பண்ணலாம். பிகாஸ் நம்மளோட ஸ்ட்ரிங் லென்ஸ் அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஒரு வேலிடான அனாகிராமா இருக்க முடியாது. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ஸை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண ஸ்ட்ரிங்ஸை ஷார்ட் பண்ணலாம். நம்ம ஏன் நம்ம கிவன் ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஷார்ட் பண்ணோன்னா நம்மளால் ஸ்ட்ரிங்ஸை டேரெக்டாக ஷார்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். இப்போது நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ் ரெண்டுத்தையும் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஷார்ட்டட் அரேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரிங் வேலிட் அனாகிராம். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ் வேலிடான அனாகிராம் இல்லை. இப்போ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சை ப்ரோக்ராமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட கிவன் ஸ்ட்ரிங்ஸோட லென்த்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இஃப் லென் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் டி. நம்மளுக்கு எஸ்என்டின்னு 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட 2 லென்த்தும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ஸோ அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ண வேணாம். அன்ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு நாட் ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஈக்குவலாக இருந்தால் நம்ம இங்கேயே ரிட்டன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். பிகாஸ் அது ஒரு வேலிட் அனாகிராமாக இருக்க முடியாது. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ஸோட லென்த் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் 1ல் நம்ம லிஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். லிஸ்ட் 2ல் நம்ம லிஸ்ட் ஆஃப் செகண்ட் ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். இப்போ நம்ம லிஸ்ட் 1ஐயும் லிஸ்ட் 2ஐயும் ஷார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஷார்ட்டட் லிஸ்ட்டு சேமாக இருந்துச்சுன்னா நம்மளது வேலிட் அனாகிராம், இல்லைனா இன்வேலிட். ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் ரிட்டன் லிஸ்ட் 1 ஈக்குவல் டு லிஸ்ட் 2 கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட பேசிக் டெஸ்ட் கேஸ் ரெண்டுமே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோட் எல்லா டெஸ்ட் கேஸஸையும் பாஸ் பண்ணிடுச்சு. பட் நம்ம கோட் நிறைய டைம் எடுத்துக்குது. ஸோ இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n பிகாஸ் நம்ம அரேஸை ஷார்ட் பண்ணுறோம். இப்போ கிவன் ஸ்ட்ரிங்ஸ் வேலிட் அனாகிராமா இல்லையான்ட்டு ஆப்டிமலாக எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை 2 ஸ்ட்ரிங்கோட லென்த்து ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். ஒரு வேலை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறோம். அடுத்தது நம்ம ஸ்ட்ரிங்ஸில் இருக்க கேரக்டரோட ஃப்ரீக்வன்சி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃப்ரீக்வன்சின்னு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம 2 ஸ்ட்ரிங்கையும் சைமல்டேனியஸாக ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்லேருந்து வர கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த கேரக்டரோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரிங்லேருந்து வர கேரக்டர்ஸ் எல்லாம் கேரக்டர் கவுண்ட்டை டிக்ரிமெண்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். நம்ம கம்ப்ளீட்டாக ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்சக்கடுத்தது நம்மளோட ஃப்ரீக்வன்சி மேப்பில் எல்லா வேல்யூஸும் 0வாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரிங் ஒரு வேலிடான அனாகிராம். அப்படி இல்லைன்னா அது வேலிடான அனாகிராம் இல்லை. இதை நம்ம விஷுவலாக பார்க்கலாம். கிவன் ஸ்ட்ரிங்ஸ் வேலிட் அனாகிராமா இல்லையான்னு செக் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம கிவன் ஸ்ட்ரிங்ஸோட லென்த்தை கம்பேர் பண்ணுறோம். அது அன்ஈக்குவலாக இருந்தால் நம்ம டேரெக்டாக ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃப்ரீக்வன்சி மேப் க்ரியேட் பண்ணுறோம். இதில் நம்மளோட ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்லேருந்து வர கேரக்டரோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஸ்ட்ரிங்லேருந்து வர கேரக்டரோட கவுண்ட்டை டிக்ரிமெண்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் நம்மளுக்கு ஸ்ட்ரிங் 1லேருந்து ஏ வருது. ஸோ நம்ம அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி a ஈக்குவல்ஸ் டு 1ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரிங்லேருந்து நம்மளுக்கு n வருது. ஸோ என்னோட கவுண்ட்டை நம்ம -1 ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்லேருந்து கேரக்டர் n வருது. ஸோ என்னோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ -1 + 1 0ன்ட்டு அப்டேட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரிங்லேருந்து வர கேரக்டர் a. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி 1 இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஸ்ட்ரிங்லேருந்து வந்தனால டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ 1 - 1 0. இந்த மாதிரி நம்ம அரேவை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம அரேவை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்தது நம்மளோட ஹேஷ் மேப்பில் இருக்க எல்லா கேரக்டரோட வேல்யூவும் 0வாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் வேலிடான பாலிண்ட்ரோம். இதை ப்ரோக்ராமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்ட்ரிங்ஸோட லென்த் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஒருவேளை அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீக்வன்சின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி மேப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம 2 ஸ்ட்ரிங்ஸையும் சைமல்டேனியஸாக ட்ராவர்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்மளோட ஹேஷ் மேப்பில் நம்மளோட எஸ்லேருந்து வர கேரக்டர் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஒருவேளை இல்லைனா நம்ம அந்த கேரக்டரோட கவுண்ட்டை 1ன்னு ஸ்டோர் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா இருக்கிற வேல்யூவோட இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். இஃப் எஸ் ஆஃப் ஐ நம்மளோட கேரக்டர் இன் ஃப்ரீக்வன்சி நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்பில் அந்த கேரக்டரோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்பில் அந்த கேரக்டரோட வேல்யூவை 1ன்னு ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளோட செகண்ட் ஸ்ட்ரிங்லேருந்து வர கேரக்டர் ஃப்ரீக்வன்சி மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இஃப் டி ஆஃப் ஐ இன் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்பில் நம்மளோட டி ஆஃப் ஐயோட வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்பில் டி ஆஃப் ஐயோட வேல்யூவை -1ன்ட்டு ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஸ்ட்ரிங்கையும் சைமல்டேனியஸாக ட்ராவல்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அடுத்தது நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்பில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே 0வான்னு செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். இஃப் நம்மளோட வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டாக நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பேசிக் டெஸ்ட் கேசஸ்லாம் ரன் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணலாம். இப்போ நம்ம கோட் முன்னை விட பெட்டராக இருக்குது. எல்லா டெஸ்ட் கேசஸும் பாஸ் ஆகிடுச்சு. இந்த வேலிட் அனாகிராம் ப்ராப்ளமை நம்ம பைத்தனில் ஜஸ்ட் 2 லைன்ஸ் ஆஃப் கோட்லேயே சால்வ் பண்ணலாம். அதுக்கு நம்ம கவுண்டர்னு ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணும் கலெக்ஷன்ஸ்லேருந்து. ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் கவுண்டர் இந்த கவுண்டர் ஃபங்க்ஷனை ஜஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரிங்கை கவுண்ட் பண்ண யூஸ் பண்ணி 2 கவுண்டரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணாலே நம்மளுக்கு நம்மளோட கிவன் ஸ்ட்ரிங்ஸ் வந்து வேலிடான அனாகிராமா இல்லையான்ட்டு சொல்லிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் 2 லைன்ஸ் ஆஃப் கோடில் வேலிட் அனாகிராம் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளமை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.